தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த குறளோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? தனக்குவமை இல்லாதான் அப்படின்னா தனக்கு ஒப்புமை இல்லாதவன். தன்னை விட தன்னோட ஒப்பிட முடியாத ஒருத்தர் யாராக இருக்க முடியும் இந்த உலகத்தில்? கடவுள் தானே. ஸோ தனக்கு நிகர் இல்லாத ஒப்புமை இல்லாத கடவுளுடைய தாள் சேர்ந்தார் கல்லால் அப்படின்னா அந்த கடவுளுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலை மாற்றல் அரிது. அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் குழப்பங்கள் தீர்வதற்கு வழி வேறு எதுவும் இல்லை. ஸோ தனக்கு ஒப்புமை இல்லாத கடவுளுடைய திருவடிகளை சரணடைபவர்களுக்கு மட்டுமே மனக்கவலை தீர்வதற்கு வழி உண்டு, மற்றவர்களுக்கு வழி ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். நான் திருக்குறள் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் போடுற கோலம் பற்றியும் உங்களுக்கு சொல்லணுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.